அன்பான மீன ராசி நேயர்களே, ராசி ஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் சனியும், சுகஸ்தானத்துல குருவும், சத்துருஸ்தானத்துல கேதுவும், லாபஸ்தானத்துல சந்திரனும், விரயஸ்தானத்துல செவ்வாய் புதன் ராகு 3 பேரும் சேர்ந்து இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிப்பீங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே கைகூடும். மறுமணம் தொடர்பாக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வரனை கொடுக்கும். அரசு துறை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தடைகள் இல்லாமல் உடனே நடந்து முடிவதற்கான காலமாக இனி இருக்க போகுது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை திருப்பி கட்டுவதற்கான தொழில் மற்றும் வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு சேர்க்கையால் அதிகப்படியான வெளிநாட்டு யோகம் இருக்குது. அதீத செலவுகள் இருந்தாலும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். அதிலும் குறிப்பாக செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கிறதால அங்காரக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபப்படுவீங்க, அவசரம் காட்டுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அது நீங்கள் ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரியான எண்ணங்களை மற்றவங்களுக்கு உருவாக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளும் தோன்றும். இதில் நன்மை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனும் சேர்ந்து இருக்கிறதால தந்திரமான யோசனைகள் உங்களுக்கு வரும். பேச்சு திறமையால் சில காரியங்களை சாதிப்பீங்க. ஆடம்பர செலவுகள் மற்றும் மருந்து செலவுகள் இருந்தாலும் நிலம் மற்றும் சொத்துக்களில் முதலீடு செஞ்சு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவீங்க. 12வது வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதால திருமண வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள், பிரிவுகள் அல்லது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் தசா புத்திகளின் அடிப்படையில் இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் 1க்கு 2 முறை அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுற்றி இருக்கிறவங்க கிட்ட விரோத போக்கை கடைபிடிக்காம சின்ன புன்னகையோட கடந்து போகிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும். இருந்தாலும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அளவுக்கு அதிகமான கடனில் நீங்கள் சிக்கிக்க கூடாது. அதே போல் சட்ட விரோதமான காரியங்களை செய்கிறத தவிர்த்துக்கணும். தேவையற்ற வாக்குவாதங்களையும் வம்பு சண்டைகளையும் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் உங்களை தேடி வரக்கூடிய ஆட்கள் சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக கடந்து போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். தொந்தரவு ஏற்படக்கூடிய நேரத்தில் சரியான பரிசோதனைகளை செஞ்சுக்கணும். குலதெய்வ வழிபாடு மற்றும் காகத்திற்கு அன்னமிடுவது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். குருவினுடைய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல முழுமையான பலன்களை கொடுக்க போறாங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல எதையெல்லாம் நீங்க இழந்துட்டோம், எதையெல்லாம் நீங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிர பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெற்றோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. இதுவரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ, கடனுக்கு வட்டி கட்டுறது, வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்யறது, மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராம கஷ்டப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இதற்கு பிறகு நீங்க பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேல குறையும். தாய் வழியாக ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வேலைகள் பாதியில நிக்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க. சகோதர ஒற்றுமை வலுப்படும். நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த காலத்துல குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அது எல்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிற நேரத்துல சில தடைகள் வந்து சேரும். அதன் மூலமா பண தடைகள் உங்களுக்கு வரும். அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகள்ல நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். கல்யாண பேச்சு கைகூடும்.
சின்ன வயசுலயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். அரசு வழியில சில சிக்கல்கள் உருவாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இப்படி இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கை அம்மனை வழிபட்டா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்த்துக்கணும். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம். தியானம் செய்யறது, யோகா பண்றது, தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமா புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம். நீங்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை மேல அதிகமா அன்பு காட்டுங்க. அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டுங்க. சில நேரத்துல உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க. அந்த விஷயத்த நீங்க பாராட்டும் பொழுது அன்பு அதிகரிக்கும். அன்பு அதிகரிச்சுன்னா சின்ன சின்ன குறைகள் கூட உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க. வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாடகை இடத்துல இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செய்யாத தவறுகளுக்கு பழி ஏத்திக்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க. உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த வேலையில தொடரலாமா இல்ல வேற வேலைக்கு போலாமா அப்படின்னு ரெண்டு விதமான மனநிலை இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கும் போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவனச்சிதறல் இல்லாம தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டுல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியாக இருக்கும்போது சாதாரணமா தான் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறதும், கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்கள்ல முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான கவனம் ரொம்பவே முக்கியம். புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என்னதான் உங்களை வீழ்த்தணும், உங்களை தோற்கடிக்கணும், உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க. அவங்கள நீங்க ஜெயிச்சு வருவீங்க. போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்கிறதும், ராகுவை வழிபாடு செய்வதும், ஏழைகளுக்கு தானம் செய்வது, குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்கிறதும், சிவன் கோவிலுக்கு சென்று மன அமைதிக்காக தியானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.